வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது.
செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்சம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நிகழ்ச்சி கடன் சொல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு. 8:30 பாஸ்டர் வெங்கட் அமெரிக்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டம். அத்திருந்த நிகழ்ச்சி முடிவு அடைகின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து சகோதரனை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, இந்த நித்திய நிகழ்ச்சியை கர்த்தாவே உமது பாதபடியிலே வந்து ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழுக்கிற கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தை தந்த சங்கம வானொலியை நினைவு கூறுவோம் சுவாமி. சங்கம வானொலியை ஆசீர்வதித்து இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற சிஸ்டர் ரஜினி அலங்காரமை ஆசீர்வதித்து அவளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise Lord, Sister Rajani. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. God bless you too. இந்த நாளில் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Thank you. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக ஆங்கிலத்திலே தொகுப்பு ஆளினியாக இருந்து இதை நடத்த போகிறேன். I would like to invite all of you who have joined Nitya Velicham at this moment. My name is Ranjini Alangaramani. I'm the host that will be hosting it in English most of the time because Mondays we would like to draw the attention of all our younger generation, starting from their school years to university levels to young adults to even adulthood, from many nations that are coming and listening and right at this moment. And so we have also prayed and asked the Lord to give us favor over these young lives, that we will not miss them and they would get our attention through the networks to come and be blessed. And that is our focus. Pray for us as we believe that the Lord would bring in harvest of younger souls, younger lives to come in and be blessed also through these channels, especially in the evenings with Nitya Velicham on Mondays. So we thank you for that. As we go into the networks program at this moment, let me also begin in prayer and then I will introduce the rest of the program. So Lord, we thank you once again, Lord, as we start this beginning of this week, Lord, on Mondays, we always, Lord, have had the opportunity to come to you, Lord, in presenting this program in English, Lord, where you have given us favor, Lord, to go into, Lord, as we had already mentioned, Lord Jesus, that you have, Lord, helped us, Lord, to get into the places in which that you would enable, Lord, for the parents and all the way in which you could, Lord Jesus, open doors where no man can shut, Lord, where they could, Lord, come in and also tune into these programs, Lord, and make a difference upon their lives, Lord. You are the only one, Lord Jesus, who could change lives, transform their lives, especially, Lord, where many voices are there, Lord Jesus, to lure them, Lord, into the ways things are. We are, Lord, treading into the situations, Lord, right now. Father, Lord, we pray, Lord Jesus, that you would also give them protection as they come into, and Lord Jesus, being blessed by many that are lining up, Lord, both in also, Lord, with the blessings that are, Lord Jesus, coming in, Lord, with the songs and the prayers that is going to go on, Father. So we give it all to you, Lord Jesus, alongside with Tamil as well, the language that is spoken in many of the homes in the Sri Lankan Indian homes, in India as well, and many other nations that people have been traveling into, Malaysia, Singapore, and all the rest of the nations of the world where they still speak Tamil. And we thank you where they can also get in and be blessed by these programs. So, and the younger lives as well, just as much in English. So we thank you, Father, for that in Jesus' name. I would like to right now go on and introduce the program to you. First of all, we have Karuna, Sister Karuna, who would come and
start in blessing, and also first would open up in prayer, and also sing a song for us as usual. And following that, I would read from Micah chapter 5, the first 4 verses. And right after the we reading of the word, அதை நான் தமிழில் சொல்லுகிறேன். மீகா 5ஆம் அதிகாரத்தில் நான் முதல் 4 வசனங்களை வாசிக்க போகிறேன். 1 to 4 வரையும் மைக்காவில் மீகா தமிழில் 1 to 4 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். அதிகாரம் 5ஆம் அதிகாரம். Following that, I would like to have Sister Dolly come and pray for the servants of the Lord, and also be able to sing a song as well and bless all of us. And right after that, I would go into bringing also the listeners that are coming in and listening day by day into these programs, without which this program would not be really useful or be fruitful. And that is the very bottom line in which we can rest and rest assured that we can also have them come and be blessed and have the harvest of souls coming in as we go in. So we pray for those listeners. And right after that, I would go into the very first message that I would like to bring in today. And following that, we will have Pastor Jnana Prahasam coming all the way from Sri Lanka. Hopefully the weather will also cooperate with us, that he'll have a nice way in which he could get in without any problems and be able to. He has been so far being able to do that. Thank the Lord for that, for being able to access him well from all the way from Canada, Toronto, to Colombo, Sri Lanka. And following that, we have Pastor Venkat, who would come and join us from the United States for the second message. And last of all, we also have Pastor Anton Rasanayam, who would come and bless us with the final message. So that's the program today. And then we'll close in prayer right after. And also, if all of you who are gathering have your needs, you can also join us together and pray for the programs as well, and carry a burden for the young souls that would be coming and be blessed and be saved in the name of the Lord. So we thank you for that. At this moment, I would like to invite Sister Karuna to come and sing, first of all, pray, and then also sing a song. And I would invite her at this time. Sister Karuna, வாருங்கள், வந்து கர்த்தர் தந்த பாட்டை பாடுவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு பாட்டையும் பாடி அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you. Praise the Lord. God bless you, sister. God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அநேகர் அப்பா தங்களுடைய வாழ்நாளை காணாதபடி தகப்பன் அவர்கள் சென்ற இடங்கள் எங்களை நாம் அறியும் கர்த்தாவே, நீர் அறிவீர் சுவாமி. தகப்பனே, ஆத்துமாக்களை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய திருப்பாத்தலங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் ஆத்துமாக்களை உண்மை நோக்கி உயர்த்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துறது அப்பன். அப்பா, பூமி எங்கிலும் உம்முடைய கண்கள் சுற்றி விளாவுகிறது. இந்த மனிதனை தூர என்று அப்பா ஆராய்ந்தறிகிற தகப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பனை எல்லா இருதயங்களை கள்ளங்கள் நீக்கி கபடற்றவர்களாய் மாற்றி தகப்பன் உமக்கு நேராக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுடைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நாங்கள் நிறுவோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு காரியம் எங்களை உம்மை விட்டு விலக்கி கொண்டு போகாதபடி, உடைய சத்தியத்தை மறுதளிக்காதபடி, பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி இதுவரை காத்தீங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமாக எங்களுடைய ஆத்துமாக்களை உம்முடையத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு நாங்கள் உம்மிடத்திலே பணிகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதனாலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். சருலஸ்லி பிரதற்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறார்கள் தொடர்ந்து நடத்த வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மகேந்திரனாங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தேவ பலத்தையும் ஞானத்தையும்
கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ரஞ்சனி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காக தாங்கள் கொடுக்கிற எல்லா காலங்கள் நேரங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா மன இயக்கங்கள் விருப்பங்களை அறிவீங்க. எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுத்து அந்த குடும்பத்தை முயற்சிபடியா நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் கதாவை டோலிக்காவும் சுபாலங்கோக்காவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்காக தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்ப காரியங்களை நீர் விசாரிக்கிறதா அப்பனா இருக்க வேண்டுமான நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் துணையாயிருங்க, கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உமக்காக எந்த ஒரு ஆதாய நோக்கமும் இல்லாதபடி இந்த இடத்திலே வந்து ஊழியத்தை செய்கிறார் ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் விதைக்கிற விதை எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஆத்மாவே ஆகிலும் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லாரும் உம்முடைய கடைசி காலத்துக்கு நேராக தங்களை விட்டு செல்லும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீங்கள் கர்த்தாவே. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. ஊழிய குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. விசுவாச மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசையா இருந்த ஊழியக்காரனோடு கூட அவர்கள் ஒருமனப்படவும் அவர்களுடைய ஊழியங்களை சரியாக செய்யவும் கர்த்தர் நீர் அவர்களோடு ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஒவ்வொரு உலகமங்கில் இருக்கிற எல்லா ஊழியக்காரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய வருகை சீக்கிரம், அந்த வருகைக்கு உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி வேலையாக்களோ குறைவு என்று சொன்னீங்க. அதுக்காக ஜெபிக்கும்படியாய் கட்டளையிட்ட தகப்பன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் அழிந்து போக முன்பாக ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. மரணத்திலே அவர்கள் ரட்சிப்பை காண முடியாத உயிரோடு இருக்கும்போது அந்த ரட்சிப்பை காணும்படியாய் கர்த்தர் மன உருக்கமுள்ளவர் நீர் இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்திலே உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நீர் வைத்திருக்கிற அந்த இறுதி சிறு கூட்டம் கர்த்தாவே, இந்த உலகம் எங்கிலும் ஆளுகை செய்கிற கூட்டமாய் நீர் அவர்களை வலுப்படுத்தி இருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய கிருபை அந்த ஜனங்களோடு எப்போதும் இருக்கிறது. அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீர் எப்போதும் தயாராயிருக்கிறீர் ஆண்டவரே. செய்கிற பாவங்கள் இருந்து விடுதலையை கொடுத்து மெசியா நீர் என்பதை அறியும்படியாய் கண்களை திறக்க வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீமைகளுக்கும் கைகளை போடாதபடி கத்திறந்த ஜனங்களை நீர் பிரித்தெடுத்து உமக்காக தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்கள் ஆண்டவரே நீர் விலகாதபடி எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுற்றி வர இருக்கிற ஒவ்வொரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாட்டு மக்களும் உண்மை அறியும்படியாயும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா பொல்லாங்களுடைய காரியங்களிலும் அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. உம்முடைய சத்தியத்தை அறியும்படி சத்தியம் அவர்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியங்கள் அந்த இடத்துக்கு போகட்டும். எல்லா துஷ்டத்தனங்களையும் விட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களோடு அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து சந்தித்து கண்ணீரை துடைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். அந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள் என்னவென்பதை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக தமிழ் மக்கள் இருக்கிற இடங்கள் கூட பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது தகப்பனே. நாங்கள் அறிவோம், நீர் அறிவீர். அந்த ஜனங்களின் ரட்சிப்பை காணும்படியா கர்த்தர் அந்த இடத்துல அநேக ஊழியங்களை பெருக பண்ணுங்க. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
உங்களுடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சரீரம் மண்ணுக்குரியது, ஆனாலும் அந்த ஆத்துமா அந்த ரட்சிப்பை காணும்படியாய், அந்த ரட்சிப்பு நித்திய ராஜ்யத்துக்கு வரும்படியாய், கர்த்தர் அந்த இடத்துல செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறியட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை காணட்டும், ஆத்ம விடுதலையை அடையட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அது போல கனடா தேசத்துக்காகவும் தான் இந்த கண்ட மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிப்பை காணும்படியாய் ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஞானத்தினால் நிறைத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வலையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வலையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயால் வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். பாவ நோயால் வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். மயங்கி வரும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி வரும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தோற்றும் மாந்தேறி நான்
தேற்றிட வந்திடுவார். கால் தளரும் வேலை தனில் ஊன்று கொலாகிடுவார். கால் தளரும் வேலை தனில் ஊன்று கொலாகிடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Karuna. நன்றாக பாடினீர்கள். நல்ல ஒரு பாட்டு, நல்ல வார்த்தைகள். மேன் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு. அதை விட நாங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அதை அபரிகமாக நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறோம். God bless you. ஆமென், ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அடுத்ததாக நான் சங்கீதத்தை வாசிக்க போகிறேன். அது சங்கீதம் மீகா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க போகிறேன். 2 to 4 வரை வாசிப்பேன். I would like to read from Micah from verses 2 to 5. But you, Bethlehem Ephrathah, though you are small among the clans of Judah, out of you will come for me one who will be ruler for Israel. Those origins are of old, from ancient times. Therefore, Israel will be abandoned, and until the time when who is in labor bears a son, and the rest of his brothers return to join the Israelites. He will stand and shepherd his flock, and in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God, and they will live securely. For them, his greatness will reach to the ends of the earth. So thank the Lord for that word, because you know how Jesus was born, and God sought out the little place of Bethlehem that was also called as Ephrathah. And that is the name of that, why it says Ephrathah. And the Lord brought, the triune God found himself to come and be in flesh among us, and he dwelt among us in flesh. The second Trinity, that would be the Father, the Son, and the third would be the Holy Spirit, Father, Son, and the Holy Spirit. But Jesus Christ came as the Son of the living God, who God chose to send him to the earth as our Messiah, and was born in Bethlehem, Ephrathah. And that's what this the verse means. And he came as our Savior and our Messiah, and we have to accept him as our Messiah. He came to the entire world to save us from sin and sickness. And thank the Lord for that word that he had blessed us with. And I would like to now invite Sister Dolly to come and also pray for the servants of the Lord and also sing a song. அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறேன். அவர் ஒரு ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டையும் பாடுவார். God bless you, Sister Dolly. Sister Dolly? Praise the Lord. Yeah. Praise the Lord. Praise the Lord. ஆமென். நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எவ்வளவோ பெரியது ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்தீர்கள்.
நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்று மட்டும் உதவின எபனேசரே, இனிமேலும் காத்து வருகிற கிருபைகளுக்கு நன்றி ஐயா. உலகத்துல இருப்பதை விட உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். நன்றி இயேசுவே அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மூலமாக நீங்க பேசுற ஒரு வார்த்தை, கவிதைகள், கீதங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த வார்த்தையில ஜீவனை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட நீங்க பேச போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரையும் கூட அன்பின் அகலம் நீளம் உயரம் அறிந்து உணரத்தக்கதாக இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலை எல்லா ஊழியக்காரர்களுக்கும் புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி ஆண்டவர், நீங்க பெரியவரும் நல்லவரும் போதுமானவரா இருக்கிறபடியா நன்றிகள். நன்றி இயேசு. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத கிருபை அப்பா. உங்களை அண்ணாது சிநேகித்தால் எங்களை இழுத்து கொண்டீங்க, அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட அபிஷேகத்தால், புதிதான அபிஷேகத்தால, புதிதான அன்பினால இன்று மாலை நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தருக்குள் நாங்கள் காத்திருக்கும் பொழுது அது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் இருந்தாலும் அந்த வார்த்தையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான வெளிப்படுத்தல் உண்டு. ஆனபடியா எனக்கு அது புதிதாக இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமே. நன்றி சாமி அப்பா. சோர்ந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன் ஆண்டவரே. நன்றி சாமி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, மாலை நேரம், எந்த நேரம் இருந்தாலும் உங்களோட புதிய பலனோட ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன். இது கடைசி காலமா இருக்கிறபடியா கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனபடியா அவருடைய கிருபையும் அவருடைய வருகை பற்றி நான் பாட போறேன். நன்றி. கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு. எங்களுக்கு அவர் புதிதான பலனை கொடுத்து புதிதான வழியில் நடப்பதற்கு கர்த்தரங்களை வழி நடத்தி அவர் சித்தம்படி வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி. ஆமேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கி விடுமானா நாங்க நாளுக்கு நாளா உள்ளார்ந்த மனிதனை புதிதாக படுத்துவதற்கு கத்தரங்களுக்கு பலனின் தைரியத்தையும் கொடுத்து நாளாந்தம் புதிய வழியிலையும் புதிய பலனோட வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்தி எல்லா ஊழியக்காரங்களும் கூட திரு ரத்தத்தை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமேன், ஆமேன். Yes, Sister Dolly has been singing about all our burdens and all that we go through, our sufferings. It's all for a short moment, because it'll all be vanished away when our King of Glory will come in the clouds of glory in the rapture for the church, as they leave everything behind them. We have watched that movie called Left Behind. That will explain all that to you quite beautifully, what it means when you call, and say that it's the rapture that takes you out of and gives you an escape from what it will come in time to come for the world to face it. So that's a beautiful song. Thank you, Sister Dolly. Nandraha paadnirgal, nandraha jabithirgal. God bless you. God bless you too. God bless you. I would like to also now pray for the listeners. ஊழியர்களுக்காக நான் ஆங்கிலத்தில் ஜெபிக்க போகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆங்கிலத்தில் ஜெபிக்க போகிறேன். Amen, amen. Amen. Thank you, Lord, once again. Father, it is not, Lord Jesus, a time and a season, Lord, that there's so much distress around the world, despite of we can still celebrate. Circumstances don't hold us back from the reality of who Jesus is, and therefore we do not be, Lord, ruled by the circumstances or distresses or circumstances. But Lord, when people lose their lives due to environmental conditions and all the diseases and all the rest of the issues that come along, Lord, where families have lost loved ones, Lord, and face that grievance also, Lord, in the family. So, Father, it is not an easy task. It is not the easy way in which we face this life. And that's what the song also said, Lord. Thank you, because you are God. You are the one who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Now I pray, Lord Jesus, even as there's so much going on, Lord, in the eastern part of the Asian continent, Lord, all the way from Sri Lanka to India to even Indonesia and some of the other places, Lord, that have been affected, Lord, through the floods, especially in Sri Lanka. So many lives have been lost and not been able to still find. And it's been a few days already, Lord. Maybe almost 1,000 people have now even missing and gone and not been able to find. Father, we pray, Lord, that these families that are, Lord, having loved ones missing and lost, Lord, oh Father, we pray that only you can, Lord, bring forth much solace and peace and comfort, Lord, upon this place where they have gone through so much of distress, Father. Only you can bring, Lord Jesus, the peace giver, the one who they have to turn to
Lord, and not, Lord Jesus, idolatry that cannot speak and bring forth, Lord, what we want, Lord, to hear us, Lord, and he does not have ears, eyes to see, or heart and a compassionate way in which it could move. But Lord, let them turn to a living God. A God can hear us. A God can save us. A God can show us compassion, love, and mercy, and come into our situation and help us and deliver us and open their eyes of understanding to come into that place, Lord, and have that relationship with you. I pray, even as these networks are going to, Lord, into these nations, let them open up to them and let them hear the messages, Lord, and be blessed by it and be saved by it in Jesus' name. And also bring, Lord Jesus, all the rest of the nations as well, just as much that you would, Lord, bring forth, Lord, love and support, and everywhere that they have been getting help, Lord, from the compassionate nations that are already helping them to do it, Lord. And so we thank you for that. Now also, Lord, bring the listeners, Father. They might be having others that have been affected as well through these incidents, Lord. We give them all to you, Father, in the name of Jesus, and also pray, Lord Jesus, even as, Lord, the listeners are also, Lord, confronting different situations in their personal lives, Lord, that you would, Lord Jesus, be the one who would show to them, Lord, there's no other way except only you are the way, the truth, and the life, and you are the only one who is their solace, who is their comforter, who is the one that can heal them, Lord Jesus, mentally, emotionally, even every other way, Lord Jesus, even financially, Lord, whatever that is, Lord, a shortfall in their own lives, Lord, maybe in terms of employment or distress in any other way, Lord Jesus. You could come into their situations and provide them. You said, Lord, in Philippians 4:19, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus. And I will thank you for that, Lord. Now we also pray, Lord Jesus, for the teamwork that is going on, Lord, in the ministries, Lord. We thank you for all that they have already come and ministered to through Sister Karuna and Sister Dolly and Brother Mahindran, who has been opening up the network in the evening for Nithya Balicham. Lord, thank you, Lord, for his dedication and service, and be with him, lead him, and guide him every step of the way, Lord. I thank you, Lord, for his dedication and his service to you, Lord. You are the one who is exalted, magnified, glorified, Lord. It is none of us, Lord. It's nothing in us, Lord, but all through your spirit and your spirit alone, Lord. So we thank you for that, Lord Jesus. Also, Lord, bring Brother Leslie and Sister Rita alongside, Lord, how they are working and moving and doing what it takes, Lord, for the networks to go on, Father. And we bring them also into your hands, oh God, to work this out, Lord Jesus, by the guidance of your Holy Spirit upon their own heart and lives and their dedication and service to you as well, Father. Lead them, guide them each step of the way, Lord. And but all the hours they spend, Lord, in serving you and putting these things together, Lord, in coordinating and all the rest, and recording the programs, Lord, to go into other networks, the media networks, Lord, of even YouTube and Facebook and all the rest, however it might take, Lord, only through your guidance, Father, or even for the networks to work well and go smoothly, Lord. We ask your grace and your mercy, and the guidance, Lord, comes through your Holy Spirit alone and nothing else, Father. So we thank you for that, Lord. We also thank you, Father, in the way in which the many listeners that are listening would be, Lord, before the end of this network, would be, Lord Jesus, saved and set free because of the word that is going to go on, that have been already prayed for, Lord, through the workers. Anoint their lips as well, Father, as we speak through, Lord, the anointed words of the living God that would go forth and bring forth much fruit in their lives and save their souls only through the preaching of the gospel itself, power of salvation, in which you would accomplish before the end of this evening. Many would come and be connected to you, Lord, through the networks, Lord, for the harvest of souls, I pray in Jesus' name. Amen and amen. I would also now sing a song and go into the first message. My message would be also on the importance of the birth of Jesus Christ. The importance of the birth of Jesus Christ.